அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் ஒரு இரகசிய திட்டம் ஒன்றை தீட்டியிருந்தது என்று சொல்லியும், அதன் காரணமாகவே அவர் வேறு விமானத்துக்கு மாற்றப்பட்டு அனுப்பப்பட்டார் என்று சொல்லியும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தன. இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் அது சம்பந்தமாக விரிவாக சொல்லியிருந்தேன் நான். அதாவது கடந்த மாதம் அங்காரா நகரத்தில், துருக்கியின் அங்காரா நகரத்தில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த விமானம் மாற்றப்பட்ட அந்த கதை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக சில மேலதிகமான கூடுதல் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஈரானினுடைய திட்டம் என்னவாக இருந்தது என்பது சம்பந்தமாக இந்த செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே அது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இது இன்றைய வீடியோவுக்கான பிரதானமான செய்தியாகும். இந்த செய்தியுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பயணம் செய்கின்ற அந்த விமானத்தின் மீது தோளில் இருந்து ஏவப்படுகின்ற லோஞ்சர்கள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் திட்டமிட்டிருந்தது என்று சொல்லி அமெரிக்க புலனாய்வாளர்களுக்கு தகவல் கிடைத்தது என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை வெளியிட்டுகிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஊடகம் CNN அவர்கள் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸுக்கு தகவல் கிடைச்சிட்டது முதலே ஷோல்டரில் வச்சு அடிக்கிற அந்த லோஞ்சர்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்த போது என்று சொல்லி அந்த ஒரு தகவலை அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுது. அதுக்கு சப்போர்ட்டாக இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் கிடைத்தது என்று சொல்லியும் அதை நான் பிறகு சொல்கிறேன். அப்போ இந்த ஷோல்டரில் வச்சு அடிக்கிற அந்த லோஞ்சருக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இதுக்கு முதல் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் நடைபெற்று கொண்டு கேட்கல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அமெரிக்க போர் விமானம் ஈரானுக்குள்ளே வச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டது ஒரு மலைப்பகுதியில். பிறகு கடுமையான தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு 48 மணி நேரம் கழித்து அந்த விமானி மீட்கப்பட்டார். இரண்டாவது விமானி. ஒரு விமானி உடனடியாகவே காப்பாற்றப்பட்டிருந்தார் ஹெலிகாப்டர்கள் மூலமாக. அடுத்த விமானி 48 மணி நேரத்துக்குள்ள காப்பாற்றப்பட்டிருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சம்பவம் நடந்தது ஒரு வெள்ளிக்கிழமை, விமானி மீட்கப்பட்டது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த தாக்குதலுக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதாவது ஈரானில் முறைப்படி இராணுவ பயிற்சி பெற்ற ஒரு இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த இராணுவ வீரரோ அப்படி இல்லாமல் சாதாரண அடிப்படை பயிற்சிகளை பெற்ற கிராமவாசிகள் நடத்திய தாக்குதல் என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் ஈரானில் பொதுவாகவே அனைவருமே இந்த எல்லை படையினர், கிராமிய படையினர் என்று சொல்லி அந்த அடிப்படை பயிற்சிகள் பெற்றிருப்பார்கள். எனவே அவர்களில் ஒருவர் ஷோல்டரில் வச்சு ஏவிய அந்த ஏவுகணையால் தான் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். எனவே ஈரானிடம் இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த அந்த லோஞ்சரை நாங்கள் சாதாரணமாக எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது ரஷ்யாவால் வழங்கப்பட்ட என்று சொல்லியும் இன்னும் ஒரு தகவல் இருக்குது. போன டிசம்பர் மாதத்தில் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டது. இந்த மாதிரியான லோஞ்சர்கள் 2500 லோஞ்சர்களும் அவற்றுக்கு தேவையான குண்டுகளும் ரஷ்யா கட்டங்கட்டமாக ஈரானுக்கு வழங்கும் என்று சொல்லி, எனவே அவற்றில் ஒரு தொகுதி ஏற்கனவே ஈரானுக்கு சேர்ந்து விட்டது என்று சொல்லி இதெல்லாம் ஏற்கனவே வந்த செய்திகள். எனவே அப்படிப்பட்ட ஒரு லோஞ்சரை வச்சுக்கொண்டு தாக்குதல் நடத்த முடியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி பயணம் செய்கிற அந்த விமானம் ஏர்ஃபோர்ஸ் 1 மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விமானம். அதில் ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் துருக்கிக்குள்ள ஈரானால் ஊடுருவுறதோ அல்லது விமான நிலையத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு லோஞ்சர் மூலம் தாக்குதல் நடத்துறதோ சாதாரணமான விஷயம். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியான லோஞ்சர்களை மிக சர்வ சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். உருமறைப்பு செய்து கொண்டு போக முடியும். வேற பொருட்களாக மறைச்சு வச்சு கொண்டு போக முடியும். மிக சர்வ சாதாரணம். அதுபோக ஆப்ரேட் பண்றதும் கூட மிக மிக ஈஸி என்று சொல்லப்படுது. எனவே அங்காரா விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சுற்று வட்டாரத்தில் யாராவது ஒரு தனிநபர் இந்த தாக்குதலை நடத்தினாலும் அது பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் தானே. அதனால தான் அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ் இந்த தகவலை சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுது. இது முதலாவது. ரெண்டாவது துருக்கி நாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இறங்கி திருப்பி போகும் வரைக்குமான அவருடைய நடமாட்டங்களுக்கு தானே, எங்கே போகிறார், எங்கே வரார், எந்த ஹோட்டலில் தங்குறார், இந்த மாதிரி சகல நடமாட்டங்களும் ஏதோ ஒரு வகையில் ஈரானுக்கு தகவல் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. ஈரானுக்கு அந்த தகவல்கள் எல்லாமே தெரிய வந்தது என்று சொல்லி
அமெரிக்க புலனாய்வாளர்களுக்கு தகவல் கிடைச்சிட்டான். எல்லா தகவல்களும் அங்கே போய்கொண்டிருக்குது என்றதை இவர்களுக்கு விளங்கிட்டது. எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சுத்தான் இந்த ஒரு முடிவை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப அமெரிக்க ஜனாதிபதி அங்க நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் போதே அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ்னர் இங்க விமானத்தை ரெடி பண்ணிட்டார்கள். இப்ப நீங்க படத்துல பார்க்கிற இந்த விமானம் மாற்று விமானம், அதாவது C-32A என்றது ஒரு விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம். இது வழக்கமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாவிக்கிற விமானம் கிடையாது, அல்லது அமெரிக்க ஜனாதிபதிகள் பாவிக்கிற விமானம் கிடையாது. ஆனால் ஒரு எமர்ஜென்சியில வரும்போது அவசரத்துக்கு பாவிக்கிற ஒரு விமானம். அது எப்பவுமே ஸ்டாண்ட் பையாக இருக்கும். எனவே இந்த விமானம் உடனடியாக ரெடி பண்ணப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மற்ற விமானம் இருக்குதானே, அந்த பிரம்மாண்டமான ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம், அதுக்கு பக்கத்தில் கொண்டு அந்த கேட்டரிங் ட்ரக் என்று சொல்லுவோம், அதை கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சுமூத்தாக இருந்தது. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்கிருந்து மெல்ல மெல்லமாக ஊடகவியலாளர்களுக்கு கையெல்லாம் காட்டி போட்டு அந்த விமானத்துக்குள்ளே ஏறி உள்ளுக்க போன பிறகு மற்ற பக்கத்தால் அந்த கேட்டரிங் ட்ரக்கில் ஏற்றப்பட்டு இந்த புதிய விமானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். எனவே அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸுக்கு இந்த 2 தகவல்களும் உறுதியாக கிடைத்தன. ஈரானுடைய தாக்குதல் திட்டம் உறுதியாக கிடைத்த பிறகுதான் அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக CNN எழுதியுள்ள கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, நேற்று மாலை கேட்கப்பட்டது, இந்த மாதிரி அன்றைக்கு என்னதான் நடந்தது, என்ன விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் உங்களுக்கு இருந்தது என்று கேட்டதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கார், இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, சீக்ரெட் சர்வீஸும் இராணுவத்தினரும் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணினானே தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குது தானே, உயிர் அச்சுறுத்தல்கள், அதில் ஏதாவது ஒன்றாக இது இருந்திருக்கும், அதனுடைய டீட்டெயில்ஸே எனக்கு தெரியாது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார். எனவே இதுதான் நடந்தது என்றதை இப்பொழுது CNN வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது. ட்ரம்பினுடைய ஒவ்வொரு நடமாட்டமும், அதாவது துருக்கி நாட்டில் அவருடைய ஒவ்வொரு நடமாட்டமும் இன்ச் பை இன்ச்சாக ஈரானுக்கு தெரிய வந்தது என்று சொல்லி CNN செய்தி வெளியிட்டுள்ளது. சிரிய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட அவருடைய மைத்துனர் ஒருவருக்கும் சேர்த்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 3 பேரும் எங்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அசாத்தும் அவருடைய சகோதரரும் தற்பொழுது ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள், ரஷ்யால தான் இருக்கிறார்கள். ஆனா 3வது நபர் இவர்களுடைய மச்சான் இருக்காரு தானே, அவர் சிரியாலான் இருக்கார். எனவே அவரை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி வச்சு போட்டுத்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனவே உடனடியாக அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தும் அவருடைய சகோதரரும் தற்பொழுது ரஷ்யாவில் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை சிரியாவுக்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அப்ப எதற்காக அவருக்கு மரண தண்டனை என்று சொன்னா, சிரியால கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்களாக உள்நாட்டு போர் நடைபெற்றது. அந்த உள்நாட்டு போர்ல 5 லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதுல பெரும்பாலான பொதுமக்கள் இவருடைய உத்தரவுக்கு அமையத்தான் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதன் காரணமாக அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஹவுதி அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் சவுதி அரேபிய நாட்டு இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்களா? இப்படியான ஒரு கேள்வியை அல் ஜசீரா ஊடகம் எழுப்பியிருக்கிறது. தங்களுக்கு கிடைத்த சில தகவல்களின் அடிப்படையில், அதாவது ஹவுதி அமைப்பினர் சொல்கின்ற தகவல்களின் அடிப்படையில் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த சில இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த செய்தியில் போடப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக சவுதி அரேபியா எந்த ஒரு தகவலையும் வெளியிடல. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது என்று சொன்னா, சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் இடையில போர்டர் இருக்கு தானே, அந்த போர்டர்ல அல் மக்கா என்று சொல்லி ஒரு பிரபலமான துறைமுகம் ஒன்று இருக்குது. அந்த துறைமுகத்துக்கு மேல இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் ஹவுதி அமைப்பினர் மிசைல்ஸ் தாக்குதல் நடத்தினார்கள், ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அதுவும் பாலிஸ்டிக் ஏவுகணையால தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அதுல சவுதி அரேபியாவால நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு ஆயுத டிப்போ உண்டு, ஆயுதங்கள் சேமிச்சு வைக்கிற ஒரு கிடங்குண்டு, அது முற்றுமுழுதாக தீப்பற்றி எரிந்ததாக சொல்லப்படுகிறது. அதுபோல ஒரு சென்ட்ரல் கொமாண்ட் உண்டு, கட்டளை பணியகம் ஒன்றும் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த இடத்துல சவுதி அரேபிய இராணுவத்தினர் தான் இருந்தார்கள். எனவே அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஹவுதி அமைப்பை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் சவுதி அரேபிய அரசாங்கம் இதனை உறுதிப்படுத்தவில்லை. கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹவுதி அமைப்பினருடைய தாக்குதல் இப்பொழுது
பரவலாக எல்லா இடமும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அல் மக்கா துறைமுகம் தாக்கப்பட்டிருக்கிறது. பிறகு நேற்று ஒரு கப்பல் தாக்கப்பட்டு அதில் 6 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதே போல ஏமன் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில எல்லையோர கிராமங்கள் தொடர் தாக்குதலுக்கு இலக்காகுது. அதில் மிக முக்கியமாக மரீப் என்று சொல்லப்படுற ஒரு மாகாணம், அதன் மேல தாக்குதல் நடக்குது. எனவே இது அந்த பிராந்தியத்தில் ஒரு அச்ச நிலையை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹவுதி அமைப்பினருடைய தாக்குதல் இப்பொழுது தீவிரம் பெற்றிருக்கின்றமை. ஆனால் தொடர்ச்சியாக வெவ்வேறு இடங்களை இலக்கு வைத்து ஹவுதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.